Hi friends, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யூஸிங் ஸ்க்ரூஸ் வச்சு நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் மறுபடியும் இருக்குது ப்ரோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்கிங் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணியிருக்கேன். அண்ட் அது பார்க்காதவங்க போய் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவோ இல்லை ஆணியோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து அரேஞ்ச் மட்டும் பண்ணி ஸோ சென்டரில் மட்டும் நிற்க வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ அவ்வளோதான். அண்ட் எவ்வளோ ஆணி எவ்வளோ ஸ்க்ரூஸ் வேணாலும் நீங்கள் லைனாக வந்து ஸோ இந்த ஆப்போசிட் சைடு இந்த சைடு நீங்கள் வச்சு நீங்கள் நிற்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அண்டு கீழே பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இது வந்து நின்றுது. அண்ட் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஸோ மொத்த வெயிட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து ஸோ இந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம வச்சுருக்கோம். அப்படி வந்து வைக்கல எவ்வளோ வெயிட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தாங்கும். அண்டு அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து எவ்வளோ வெயிட் வேணாலும் வந்து வைக்கலாம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பெர்ஃபார்ம் கிரியேட்டர் தான். பாய்.